அன்பிற்குரிய அருமை மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை எப்படி படைத்திருக்கிறான் என்றால், உடலை மண்ணால் படைத்தாலும் கூட அந்த மண்ணால் படைக்கப்பட்ட உடல் அழுகி போகாமல் இருப்பதற்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக, அழிந்து போகாமல் இருப்பதற்காக என்ன செய்திருக்கிறான்? 4 பொருள்களை கொண்டு பாதுகாத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, 4 வகையான பொருள்களை கொண்டு உடலை அல்லாஹ் பாதுகாக்குகிறான். முதலாவது பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, உடலுக்கு முக்கியம் ரூஹு. இந்த ரூஹு இல்லாவிட்டால் உடம்பு தானாகவே கெட்டு போக ஆரம்பித்துவிடும். இரண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா, அன்பிற்குரியவர்களே, நப்சு. அதாவது உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்பட வேண்டுமையானால் என்ன செய்யணும்? நப்சுடைய தூண்டுதல்கள் இருக்க வேண்டும். நப்சுல 2 வகையான நப்சு இருக்குங்க. கெட்ட நப்சு, நல்ல நப்சு இருக்கு. ஆக மொத்தம் நப்சுடைய தூண்டுதல் இல்லாவிட்டால் உடல் என்ன செஞ்சிடும்? உடல் உறுப்புகள் எல்லாம் சோம்பேறியாக போயிடும், கெட்டு போயிடாது. உடல் உறுப்புகள் எல்லாம் சோம்பேறியாக போயிடும். ஆகையினால் இரண்டாவது நப்சு. மூணாவது என்னன்னு சொன்னாங்கன்னா, அன்பிற்குரியவர்களே, அக்கல், அறிவு. இந்த நப்சு செயல்பட வேண்டுமையானால் நப்சை தூண்டுவதற்கு அறிவு கட்டாயம் அவசியம். அறிவில்லாவிட்டால் என்ன செய்ய முடியாது? நப்சை தூண்ட முடியாது. நப்சு இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் வேலை செய்யாது. உடலும் உறுப்பும் உயிரோடு இருக்க வேண்டுமையானால் என்ன வேணும்? உயிர் வேணும். அன்பிற்குரியவர்களே, 4வது என்னன்னு சொன்னோம்னா, கல்பு, இதயம். இந்த எல்லாமே செயல்படுவதற்கு எது அவசியம்? இதயம் என்பது ஒன்று அவசியம். அன்பிற்குரியவர்களே, இதயம் இல்லாவிட்டால் என்ன செய்யாது? இவை அனைத்துமே என்ன செய்யாது? செயல்படாது. ஆக இந்த 4ஐ கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான்? இந்த உடலை என்ன செய்திருக்கிறான்? உலகத்தில் அவன் நாடும் வரைக்கும் நேமமாக வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே இந்த 4லே நல்லதை ஏவக்கூடியது, கெட்டதை ஏவக்கூடியது எதுண்டா? 3உடைய சொல்லை ஒன்று கேட்கும். நல்லா புரிஞ்சுக்கிறோம், தெளிவான விஷயம். 3உடைய சொல்லை ஒன்று கேட்கும். 3ல் எதனுடைய சொல்லு மிகைத்து விட்டதோ அந்த சொல்லை ஒன்று கேட்கும். அதன் பிரகாரம் உடல் செயல்படும். அந்த ஒன்றுடைய என்னன்னு கேட்டோம்னா, மனிதனுடைய இதயம். இந்த மனிதனுடைய இதயம் இருக்குகிறதே, தானாக செயல்படாது. உடலை தானாக செயல்படுத்தாது. ஒன்று அறிவு என்ன செய்ய வேண்டும்? அதனிடத்திலே சொல்ல வேண்டும். அல்லது நப்சு அதனிடத்திலே சொல்ல வேண்டும். அல்லது ரூஹ் அதனிடத்திலே சொல்ல வேண்டும். அன்பிற்குரிய அருமை மக்களே, அதே நேரத்திலே நப்சுடைய வேலை என்ன? அது கெட்டதைத்தான் ஏவும். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது. உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். ரோட்டில் நடந்து போகிறோம். அதாவது ஒரு கட்டு பணம் கிடக்குகிறது, ஒரு தங்கச் சங்கிலி கிடக்குகிறது, ஏதாவது விலை உயர்ந்த பொருள் கிடக்குகிறது. நப்சு என்ன சொல்லு தெரியுமா? ஹலால் ஹராம்லாம் பார்க்க சொல்லாது, உடனே எடுத்து வச்சுக்கன்னு சொல்லும். ஆனால் அறிவு என்ன சொல்லும் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, அறிவு என்ன சொல்லும்? இது அடுத்தவர்களுடைய பொருள், அடுத்தவர்கள் வருவார்களான்னு பாரு, இல்லாட்டி இந்த வம்புக்கு நீ எதுக்கு போற, நீ எடுக்காத, இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லும். அதே நேரத்திலே ரூஹு என்ன சொல்லும் தெரியுமா? எப்பா, எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்குகிறான், யாரை வேண்டாலும் மறைக்கலாம், அவனை மறைக்க முடியாது, அவன்தான் எல்லாவற்றையும் படைத்தவன். அடுத்தபடியாக என்ன? ஆகையினால் யாருக்கு பதில் சொல்லாட்டி அவனுக்கு பதில் சொல்லணும் என்று 3 விதமாக சொல்லும். கல்பு என்ன செய்யும் தெரியுமா? இந்த 3ல் எதனுடைய சிந்தனை மிகைக்குகிறதோ அதன் பிரகாரம் கல்பு செயல்படும். அன்பிற்குரியவர்கள், ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இத்தனை 4 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் உடலை நிர்மாணித்து இந்த உடலை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? ஒரே பக்கம் திரும்பக்கூடியதாக அல்ல, ஒரே நிலையிலே இருக்கக்கூடியதாக அல்ல. இந்த 3ம் எந்தெந்த வழியிலெல்லாம் திரும்புகின்றதோ அந்த வழியிலெல்லாம் திரும்பக்கூடியதாக மனிதனுடைய உடலை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான். ஏன் நான் இதை சொல்றேன்டா,
நம்ம சொன்னோம், மனிதனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி, பண நிம்மதி, மன நிம்மதி, தொடர்படியான பரக்கத்து வந்து கொண்டே இருக்க வேண்டுமே. ஆனால் என்ன செய்யணும்? 4 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே பின்பற்றப்படணும்னு சொல்லி முதலாவது காரியம் தஹஜ்ஜுத் தொழுகையை சொன்னோம். நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் தஹஜ்ஜுடைய துஆவிலே நிறைவேறும்னு நம்ம நேற்று சொன்னோம். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிற பொழுது திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வஃபி அஸ்காரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். வஃபி அஸ்காரிஹிம் யஸ்தக்ஃபிரூன். இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தஹஜ்ஜுத் தொழுகையை முடித்துவிட்டு அந்த இடத்திலேயே ஒரு 5 நிமிஷம் உட்காரு. ரொம்ப நேரம் உட்காராது. 5 நிமிஷம் உட்கார்ந்து என்ன செய்? இஸ்திக்ஃபார் செய். எதுக்கு முன்னாடி? சுபுவுடைய சுன்னத்துக்கு முன்னாடி இஸ்திக்ஃபார் செய். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து போது இது என்ன செய்யும் தெரியுமா? இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று பாவம் செய்தவன் கேட்டால் பாவம் மன்னிக்கப்படும். பாவம் செய்யாதவன் கேட்டால் பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படும். பாவத்தை பார்த்தவன் கேட்டால் அந்த பாவத்தை பார்க்காத சூழ்நிலை ஏற்படும். பாவமே என்னவென்று தெரியாதவன் கேட்டால் பரக்கத்து அள்ளி அள்ளி கொடுக்கப்படும். எதன் மூலமாகவும் என்ன செய்ய முடியாது? உலகத்தின் ஆசை, மறு உலகத்தின் ஆசையை அடைய முடியாது. ஆனால் எதன் மூலம் அடையலாம்? இஸ்திக்ஃபாரின் மூலம் அடையலாம். அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு அடியாரின் மீது சந்தோஷத்தை பொழிகின்றான். மலக்குகளிடத்திலே தன்னுடைய அடியாரை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா இஸ்திக்ஃபார். இந்த இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் பெருமையும் கொள்ளுகிறான், சந்தோஷமும் கொள்ளுகிறான். தன்னுடைய அடியார்களை பற்றி யாரிடத்திலே சொல்லுகின்றான்? மலக்குகளிடத்திலே சொல்லுகின்றான். திருக்குர்ஆன பார்த்தங்கண்டா அல்லாஹ் தஆலா அதிகமான இடத்துல சொல்றான். தன்னை பற்றி சொல்ற பொழுது, தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, நான் கஃபூர், நான் மன்னிப்பாளன். உலகத்தில் யாருமே மன்னிக்க மாட்டார்கள். எத்தனை தடவை அறியாமல் பாவம் செய்துவிட்டு என்னிடத்திலே அழுதாலும் நான் அந்த பாவத்திற்கு பரிகாரம் கொடுக்க மாட்டேன். பகரமாக மன்னிப்பை வழங்கி பரக்கத்துடைய வாசலை திறந்து வைப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆதமிலே இருந்து இன்று வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்கள் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமையானால் யாருமே வாழ முடியாது. நம்ம உடல் உறுப்புகளிலே பாவமே இல்லாதது ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா? என்னன்னு கேட்டா, நாம் வலதுபுறத்து மூக்குலை சுவாசிக்கக்கூடிய காற்று. அந்த காற்று போகுமையானால் தான் இடது பக்கத்திலே உடல் உயிர் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கெட்ட காற்று வெளியேறும். அன்பிற்குரியவர்களே, அந்த வலதுபுறத்து காற்று போகவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது. ஒரு நிமிடம் கூட உயிரோடு இருக்க முடியாது. அந்த காத்துடைய சக்தியை மனிதனிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தார். என்ன ஆகும் எண்ணி பாருங்கள். அந்த காத்துடைய சக்தியை அல்லாஹ் மனிதன் வசம் ஒப்படைத்திருந்தால் என்ன? ஒரு மனுஷனை கூப்பிட்டு கேளுங்க, ஒரு 100 பேர் இருக்க இடத்துல குடியிருக்கவட்ட, ஏதா இந்த 100 பேர்ல உனக்கு யாராவது நல்லவங்க தெரியுறாவான்னு கேளுங்க. அவருக்கு அவரே நல்லவரான்னு தெரியாது. அவரே சிந்திக்க ஆரம்பிச்சிருவார். அதே நேரத்தில் இவரிடத்தில் எல்லா சக்தியும் கொடுத்தார், யாரையாவது வாழ விடுவாரா? எண்ணி பாருங்கள். எவரிடத்தில் எல்லா சக்தியும் கொடுத்தார், யாரையாவது வாழ விடுவாரா? ஆனால் எல்லா சக்தியும் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ், மனிதர்கள் பாவம் செய்தால் பரிகாரம் கொடுக்க துடிப்பார்கள். மனிதர்கள் பாவம் செய்தால் பரிகாரம் கொடுக்க துடிப்பார்கள். ஆனால் நாம் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் பொறுமை காக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் அல்லாஹ். என்ன பொறுமை காக்குகிறான்? அடியான் மன்னிப்பு கூறுவான், அடியான் திருந்துவான், அடியான் என்ன செய்வான்? நம்மளின்பால் திரும்பி வருவான் அப்படின்னு பொறுமை காக்கக்கூடியவன் அல்லாஹ். எப்பொழுது தண்டிக்குகிறான் தெரியுமா? நம்மளுடைய பாவத்தை பூரா ஒன்று சேர்க்கிறான். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள் ஒன்று சேர்க்குகிறான். அன்பிற்குரியவர்களே, தௌபாவே செய்யாத சூழ்நிலையில்
இல்லா தௌபாவே செய்ய முடியாத சூழ்நிலையை நாம் உருவாக்குகிற பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, எதுல? வல்லாதியாத்தி ரப்புகாவுல இன்னும் பத்துஷ ரப்பிக்க லசதி. தௌபாவே செய்யலைங்கிற பொழுது ஒரே புடி. அந்த புடியில இருந்து எந்த மருந்து மாத்திரை எந்த டாக்டராவது எழுப்ப முடியுமா? நம்மளுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் சொந்த பந்தம் எல்லாம் பாடுபட்டாலும் அதில் இருந்து திருப்ப முடியுமா? அசைக்க கூட முடியாது. அந்த நிலை எப்போ வரும்? அல்லாவுக்கு இவன் தௌபாவே செய்ய மாட்டான். என்ன இவர்தான் தவறு செய்ய தைரியம் சுத்துறாரு, அவருக்கே ஒரு இது வந்துடும். என்ன நம்ம செய்யறது கரெக்டுட்டேன், தவறு செய்யாமல் இருக்க பூரா முட்டா போயிடுது, நம்மனே நல்லா தெரியான அறிவாளி அப்படிங்கிற அறிவு சூழ்நிலை வர்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய வேலையை காட்டுறான். எப்பா என் வேலையை காட்டுறேன்னு பார்த்துக்க. அப்பத்தான் அல்லாஹ் பிடிக்குகிறான். அன்பிற்குரிய அருமை பெருமக்கள், ஆகையினால இஸ்திகுஃபார் பாவ மன்னிப்பு இதற்கு நிகர் அல்லாஹ் நம்மளுடைய உடலையும் உயிரையும் நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் சொத்தையும் சுகத்தையும் நாம் வாழக்கூடிய உலகத்தையும் நாம் வாழப்போகின்ற ஆகிரத்தையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வஸ்துவு, அல்லாஹ்வுக்கு பிரியமான வஸ்துவு என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. ஆகையினால் தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான், உங்களுக்கு பலாயை நீக்கி பரக்கத்தை இழுத்து வரக்கூடிய இரண்டாவது காரியம், தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு ரொம்ப நேரமெல்லாம் எந்திரிக்க தேவையில்லை. பாங்கு சொல்வதற்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால எந்திரிச்சு ஒளி செய்து விட்டு 2 ரக்காத்து தொழுதுட்டு 5 நிமிஷம் உட்கார்ந்து இஸ்திக்ஃபார் ஓதினால் போதும். என்ன அது சகர் பாங்கு சொல்லி முடிக்க வரைக்கும் சகருடைய நேரம் தான். ஆகையினால் அந்த நேரத்தில் ஓதக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கு நான் என்ன செய்கின்றேன்? பலாயை நீக்கி பரக்கத்து தருகின்றேன் என்று சொல்றானுங்க அல்லாஹ். ஆகையினால் தான் எல்லா வழியிலும் உடம்பை திருப்பக்கூடிய சூழ்நிலைக்கு அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறார். 3வது விஷயம் என்ன? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் எப்படியாக்குந்தவன் என்றால் எப்படி திரும்பினாலும் அல்லாஹ்வை பார்க்கலாம். அதே மாதிரித்தான் நம்மளுடைய உடம்பை படைத்திருக்கிறார். எப்படி வேணுமென்றாலும் திருப்பலாம். நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதையெல்லாம் உடம்பு கேட்கும். உடம்பு சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டோம்டா உலகம் நம்மளை வெறுக்கும், அல்லாஹ் நம்மளை வெறுப்பான். ஆகையினால் எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அல்லாஹ் தஆலா நம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இறைவனை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து பரக்கத்தை கொடுத்து லானத்தை விலக்கி நல்லவர்களாக நீடோடி வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக தந்து அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.